ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் நெட்ஃப்ளிக்ஸில் பட்டைய கிளப்புது. எப்படா அந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்தியன் 2 கூட அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் நெட்ஃப்ளிக்ஸில் தக் லைஃப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. முதல் ஒரு வாரத்தில் ஃபஸ்ட்டில் இருந்தது. இப்போ 2வது வாரத்துலேருந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ரைட் அப்படின்ற ஒரு படம் தான் இப்போ தக் லைஃபுக்கு கொஞ்சம் வந்து பின்னுக்கு தள்ளி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்னில் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் ஒரு படம் வந்து இருக்குது. அதையும் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொக்க படம், குப்பை படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறத விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக பார்த்து போயிருந்தாங்க. யூஸ்வல் ஸ்டோரிப்பா ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட இந்த படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 150லேருந்து 200 crores கலெக்ஷன் எடுத்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. பேசியே சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து அடுத்த பிகி கூலிக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இது ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறானுங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தக் லைஃப் ரிமைன்ஸ் பெஸ்ட் இன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு படம் பண்ணுறதா ஒரு அறிவிப்பு கூடிய விரைவில் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கமல் சார் வந்து சொல்லியிருந்தார், ரஜினி அவர்களுக்கு நான் பேசியிருந்தேன், ஆர்கேஎஃப்ல நீங்கள் வந்து படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பெருசாக வெற்றி பெற்றுட்டு, ஏன்னா பட்ஜெட் இருக்கணும், இல்லை ஷேர் இருக்கணும், ஏதாவது பேசிட்டு நம்ம வந்து பண்ணலான்ற மாதிரி ரஜினியும் அக்ரி பண்ணிட்டாரு. ஓகே, ஒர்க் பண்ணலாம். லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கிற மாதிரி கமல் சார் வந்து ஒரு கேமியோ பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மெட்டீரியலைஸ் ஆகலை. இப்போ அதை வந்து தூசி தட்டியிருக்காங்களாம். ஸோ 2 பேரும் வந்து பேசி கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுவும் வந்து ஒரு ரூமராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் எப்படி அவங்க ஒரு பேர் ஒரு கோல்டனாக ஒரு எறாவை வந்து தூக்கி நிறுத்துனாங்களோ அந்த டைமில், இந்த டைம்லேயும் அவங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸில் லாஸ்ட்டாக ஒரு முடிவு பெற்று போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஆண்ட ஒரு சினிமாவில் ரஜினி அவர்களும் சரி, கமல் அவர்களும் சரி, அதுக்கடுத்து 2 பேரும் இணைந்து நடித்து சினிமாவை விட்டு அப்படி போகும் பொழுது வேற லெவலில் ரீச் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது கமல் சாருக்கும் ஒரு பிளான் இருக்குது, ரஜினி சாருக்கும் பிளான் இருக்குது. பட் அவங்களுடைய ஆர்கேஃபைல பண்ணணும், இல்லை ரஜினிகாந்த் அவர்களுடைய சொந்த படமாக அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதை எப்படி அவங்க டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபகத் ஃபாசில் மற்றும் வடிவேல் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து கமலஹாசன் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் வந்து 3ஆம் பிறை கமலஹாசன் மாதிரி நீ வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் காமிப்பியா, நடிச்சு காட்டுவியா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஐயோ அப்படிப்பட்ட பெரிய ஆக்டர்லாம் நான் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆக்டர் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி ஃபகத் ஃபாசில் சொல்கிற மாதிரியும் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபகத் ஃபாசில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட்டு. கண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் வந்து மிரட்டுவார். ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவர் இந்த இடத்துல வந்து கமல் சாரை வந்து மையப்படுத்தி பேசியிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து ப்ரொடியூசர் சித்தார்த் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் சித்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாராம். ஏன்னா அது எப்படி வந்துச்சு அந்த கட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்களுடைய 100வது படம் ராஜபார்வை, அந்த தில் அவருக்கு வந்துச்சு இல்லை, கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம், அதுவும் ப்ரொடக்ஷனில் பண்ணும் பொழுது, அது 100வது படம் பண்ணும் பொழுது ஒரு கட்ஸ் வேணும், அதுதான் எனக்கும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அதற்கு காரணம் வந்து கமலஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி அடிச்சே பேசியிருக்காப்புல. எனக்கு அதுதான், அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி. சித்தார்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதை பற்றி ஒரு டவுட்டே தேவையில்லை. நான் அவர் வந்து ஏகலைவன் கமல் சார் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய கெரியர் இவரை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகே, அடுத்து சூர்யா அவர்களுடைய 50வது பிறந்த நாள் முன்னிட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து 353 ரசிகர்கள் ரத்த தானம் பண்ணாங்க அப்படின்ற செய்தி பரபரன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் வந்து யோசித்தேன், இதெல்லாம் விதை போட்டது கமலஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா 40 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் 40 லட்சம் யூனிட் பிளட் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட வேறு யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு ரெக்கார்டு எந்த ரசிகர்கள் உடைய தலைவனாகவும் இருக்கட்டும் எவனாவது வந்து காட்டிட்டான்னா அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கொடுத்துடலாம் ஏதாவது. ஏன்னா எவருமே கிடையாது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஸோ விதை போட்டது இதுக்கும் கமல் சார் தான் அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்டர் சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அதை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கட்ஸ் வேணும், அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து சரோஜா தேவி அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்றது ரொம்ப மனதை வந்து பாதித்தது. ஏன்னா அவங்க வந்து இந்த சூர்யாவுடைய படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. கே சுரவிக்குமார் படம், அது படம் பேர் டக்குன்னு தெரில, அது பேர் ஆதவன் நினைக்கிறேன். அது ரொம்ப சூப்பராக பயங்கரம் நடிச்சிருப்பாங்க. அது வடிவேல் வந்து நல்லா கலாய்ச்சி விட்டுருப்பாரு.
ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ல மகனே அப்படின்ற மாரி என்னை எப்போ பார்த்தாலும் பார்க்கும் பொழுது பேசுறது, கன்னத்த கிள்றது, அந்த மாரிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்னொரு தாயாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய இரங்கல் அப்படின்ற மாரி கமல் சார் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அது மனதை ஈர்த்தது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம உங்கள் நான் கமலஹாசன் சேனல் சார்பாக சரோஜாதேவி அம்மா அவர்களுக்கு இரங்கல்களை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்து கோட்டா சீனிவாச ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞன் இறந்து விட்டார் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கும் கமல் சார் வந்து ட்வீட் போட்டிருக்கு. நாடகத்தில் ஆரம்பிச்சு நகைச்சுவை பண்ணி, குணச்சித்திர நடிகர் நடிச்சு, வில்லனா பண்ணி, நல்ல டைமென்ஷன் வந்து காட்டியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய இரங்கல்கள் அப்படின்ற மாரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இரங்கல் செய்தி அனுப்பியிருக்காரு. ஸோ நம்மளும் வந்து சொல்லிக்கலாம். அடுத்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு பயங்கரமான செருப்படி கமல் சார் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் நியூட்ரலான ஆடியன்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கமல் சார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கேல் மதன் 4 ரோல் பண்ணிட்டார். அடுத்து தசாவதாரத்தில் 10 ரோல், சிவாஜி கணேசன் 9 ரோல். இதில் நீ யாரா கோமாளி, இப்போ வந்து 4 ரோல் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் ஏசியாவில் அப்படின்ற மாதிரி கம்பு கட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கிழிச்சிட்டாங்க அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி காம்பினேஷனில். நான் நினச்சேன் என்னடா அவங்க ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் செருப்படி கொடுத்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்மிகா சொல்லிச்சு பாருங்க, புஷ்பா தான் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு படம், அது வந்து ஏசியாவில் அவர் 2வது பயங்கரம் நடிச்சிருக்காரு, இரவும்பாவது நடிச்சாருன்னொடனே அவங்க கமலஹாசன் ரசிகர்கள் வந்து போட்டு மிதிச்சு விட்டு ரஷ்மிகா வந்து பதற விட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்றாவி வந்து நியூஸ் வந்திருக்கு. ஏன்டா நியூஸ் போடுறவன் இப்போ பார்த்து போட மாட்டீங்களா, இல்லை அல்லு அர்ஜுனுக்கு தெரியாதா நம்ம காம்பீட் பண்ணுறது யார் அப்படின்றதுக்கு? சும்மா வந்து தாடியை சரஸ்ட் நடிச்சிருந்தா நடிப்பு கிடையாதுடா, ஊறணும்டா நடிகனா அப்படின்ற மாதிரி தான் சும்மா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் மக்கள் வந்து சரியான செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து வனிதா அவர்களுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம். அதில் வந்து மைக்கேல் மதன காமராஜர் படத்தோடைய சிவராத்திரி அந்த சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம இளையராஜா சும்மா இருப்பார், அடிச்சிட்டார் காப்பிரைட், எனக்கு வேணும் நோட்டீஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. வனிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சோனி மியூசிக்கிட்ட கேட்டோம், கமலா நாட்டையும் நான் பேசிட்டேன், ப்ளஸ் இளையராஜா அவர்கிட்டையும் பேசிட்டேன், பட் இருந்தாலும் ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒரே அழுக. நான் மருமலாக போயிருப்பேன் இளையராஜா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. என்னை பொறுத்தவரை இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸாக பண்ணலாம். ஏன்னா இவங்க கேட்டாங்க அப்படிங்கிறப்ப இன்னமும் அந்த லீகல் நோட்டீஸ் தேவையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் கரார் காட்டுறாரோ இளையராஜா அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு தோணுது அப்படிங்கிறது தான். அடுத்து 47 வருஷம் சட்டம் என் கையில் சத்யராஜ் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் கமல் சார் அந்த படத்தில். இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணது இல்லாமல் அடுத்து அவரை வச்சு ஒரு ஹீரோவாக ஆர்கேஃபில் ஒரு படம் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். ஸோ 47 வருடம் ஆயிடுச்சு அந்த படம் வந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த வசூல் வடையை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்ரம் அண்ட் அமரன் ரீசனாக நல்ல ஹிட்டு, ஜெயில் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையனுக்கு வந்து ஒரு நாள் 160, அடுத்த நாள் 180 அப்படின்னு சொல்லி 300 சொல்லி நல்லா பிட்டை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் போகலைங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாப்பான படம் தான் அப்படின்ற மாதிரி உண்மையை உடச்சிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸு. ஆனால் இதையும் ஒத்துக்க மாட்டாங்க, சும்மா ஃபேக்காக வந்து உட சுடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்களுடைய படம், அதில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து இறந்தார் மோகன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஆனால் கமலஹாசன் அவர்கள் அந்த கிளாஸ் ஸ்டண்ட் யூஸ் பண்ணுவார் தெரியுமா, அது வந்து அன்பரி வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்களாம். கிளாஸ் மாதிரி இருக்குது ஆனால் கிளாஸ் இல்லை, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரிஸ்காக ஸ்டண்ட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி வந்து நான் ஹேண்டில் பண்ணுறது, சேஃப்டி ஸ்டண்ட் மேனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதை இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாலே இவர் வந்து இறந்ததை தவிர்த்திருக்கலாம். அந்த இறப்பாகி போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ கைஸ்.